ஏதேதோ கண்டுபிடிப்புக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. இந்த டப்பு எப்படி வாங்குறது, டப்பு எப்படி வாங்குறது, அதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா செந்தில் பாலாஜி கொடுத்தா சரியா இருக்கும். திமுக ஓட்டு போடலினா இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அதை நிறுத்திடுவாங்களாம். நீ ஆட்சிக்கே வர போற, ஆட்சிக்கு வருது அண்ணா திமுக. ஏப்பா இவ்வளவு திமுக இருக்காங்க, எத்தனை ஆண்டு காலம் உழைத்தவர்கள் இருக்கிறாங்க. அவரெல்லாம் விட்டுட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இலாக்காலாம் நல்ல இலாக்கா விட்டுட்டு இவருக்கு மின்சாரத்துறை கலால் துறை கொடுக்குறாங்கன்னா இந்த திமுக உண்மையா நடக்கிற கட்சி அது? அங்க உழைக்கின்றவங்களா ஓடா போய் தேஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. 8 பேர் மந்திரியா இருக்கிறான் அண்ணா திமுக. 8 பேர் அண்ணா திமுக திமுகவுக்கு போய் மந்திரியா இருக்கிறாங்க. இப்போ 19 பேர் அண்ணா திமுக காரர் திமுகவுக்கு போய் எம்எல்ஏ நிற்கிறாங்க. 19 பேர் அண்ணா திமுக நீக்கப்பட்டவர்கள். நீக்கப்பட்டவர்கள் செல்லாதுக்கு நோட்டுக்கு ஏதாவது வேல்யூ உண்டா? இப்படி நாம நீக்கப்பட்டவர்களை அங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இந்த திமுக கட்சியே நடக்குது. இங்க வண்டி மாடு வச்சு ஆற்றில் மணல் அள்ளிட்டு இருக்காங்க. ஒரு 5000 குடும்பம் இதை வச்சு பிழைக்குது. அவருடைய ஓட்டுகளை பெறுவதற்கு இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி அடிச்சார் ஒரு டூப்பு. என்ன 2021 தேர்தலில் 11 மணிக்கு திரு ஸ்டாலின் பதவி ஏற்பார், 11:05க்கு மாட்டு வண்டி மணல் அள்ளலான்னு அள்ளுனாங்கல்ல, அள்ளுனாங்க. இவருடைய பினாமி அள்ளுனாங்க, மாட்டு வண்டிக்காரர் இல்ல. இந்த மணல் கொள்ளை பத்தி தெளிவா பேசினார். நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னமோ திமுக ஆட்சியில் இருக்குது, இந்த மணல் கொள்ளையை அதிகாரிகளும் துணை நின்றுக்கிறாங்க, அதையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக கொள்ளையடிச்சிருக்குன்னு தம்பி சேட்டலைட் மூலமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக எங்கெங்க மணல் அள்ளப்படுது, எந்தெந்த லாரி அள்ளப்படுது, அந்த லாரியுடைய எண் முழுவதும் பதிவாகி இருக்குது. ஆகவே அண்ணா திமுக ஆட்சி மக்களுடைய துணையோடு அமைந்தவுடன் மத்திய அரசு துணையோடு சேட்டலைட்டில் பதிவு செய்யப்பட்ட அதையெல்லாம் சட்ட ரீதியாக எடுக்கப்பட்டு இந்த மன கொள்ளையில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்.